அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு ஐக்கியப்படுவதற்காக வேதத்தை எழுதி கொடுத்து எங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வளரவும் சோதிக்கவும் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்களை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவிலும் உம்முடைய வார்த்தைகளை கற்றுத்தாரும், கற்றுக்கொள்ள பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிட்டத்தட்ட 27 ஓமைகள் போட்டிருக்கிறார். ஆனால் 25 ஓமைகள் தான் கரெக்டாக இருக்கிறது. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஓமை இல்லை. ஓமை கடந்த வாரத்தோடு முடிந்து விட்டது. நான் இன்றைக்கி எடுத்த ஓமை லூக்காலும் மத்தையிலே சேர்ந்து வருவதனால இதை விட்டுவிட்டேன். இந்த நாளிலே நான் சொல்ல போகிறது ஓமை இல்லை. ஓமை என்றால் 2 காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். பேர் இருக்காது. ஓமைன்னா என்ன இருக்காது? யாருடைய பேரும் இருக்காது. இதில் என்ன இருக்குது? ஆனால் இதை ஓமன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓமை இல்லை, நடந்த சம்பவங்கிறது தான். பல புக்களை படித்து பார்த்தேன். நடந்த சம்பவம் அதில் ஒரு சரியான ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஓமையில் பெயர் வைக்க முடியாது அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அடுத்த வாரத்திலிருந்து வேறு பகுதிக்கு போய் புதிய ஆண்டிலிருந்து நான் அற்புதத்தை அதிசயத்தை எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என்னோடு என்ன கற்றுக் கொடுக்காரோ அதை எடுக்க விரும்புகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் சேர்ந்து தான் சொல்லுகிறார். ஏன் இது சொல்லப்படுகிறது என்பதை குறித்து நீங்கள் ஆழமாய் கவனிப்பீர்களானால், டபுள் ட்ராக் கிறிஸ்தவம் என்பது டபுள் ட்ராக், சிங்கிள் ட்ராக் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக அதை சிங்கிள் ட்ராக் ஆக்கிட்டாங்க. ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவரோட வாழு, அது போதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இவைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. எவைகளில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறா என்பதே பிரதான கற்பனை. அதற்கு நேர சீக்கோல்டு தான் போட்டிருக்கு. ஒப்பாக இருக்கிற கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இவைகளில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்னது? நான் எப்படி வாழணும்னு எனக்கு பரலோகத்திலேருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. வாழாட்டா என்ன நடக்கும்னு கற்றுக் கொடுக்கப்பட்டதுக்கு பேர் நியாயப்பிரமாணம். தீர்க்க தரிசனம் என்னது? தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல வர்ற வார்டு என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டவங்க அந்த தீர்க்கதரிசி. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தாங்களா, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டவங்க தான் தீர்க்கதரிசி. முதல் தீர்க்கதரிசி யார் சொல்லுங்க பார்ப்போம்? ஆபிரகாம தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லலை. புரிஞ்சுதா? தீர்க்கமாக கடவுள் வார்த்தையை கேட்டான், அதான் அவனை தீர்க்கதரிசின்னு சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலி முதல் தீர்க்கதரிசி யார் தெரியுமா? சாமுவேல். யார்? சாமுவேல் தொடங்கி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது யோவானில் இருக்குது. நான் இப்போ அதை போல. புரிஞ்சுதா? சாமுவேல் தொடங்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கமாக நினச்சிக்கிட்டே வந்தாங்க, சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதான் தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவோட எது முடிஞ்சிடும்? தீர்க்க தரிசனமும் நிறைவேறிவிடும். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு என்ன கிடையாது? தீர்க்க தரிசனம் கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி அப்படின்னு இருக்கா? அது என்னது அப்படின்னா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து தீர்க்கமாய் வேதத்தை வச்சு எச்சரிப்பது. புரியுதா?
வரும் நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிறது யாரோட முடிஞ்சு போச்சு? மல்கியாவோட கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுட்டா? யோவான் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் பிறந்துட்டா? இயேசு கிறிஸ்து பிறந்துடுறார். இப்போ என்னடா 1 கொரிந்தியரில் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அது என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வரப்போகிறார், இயேசு மறுபடியும் இயேசுவின் வருகையை குறித்து சொல்லுவது. இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசன ஆவி. புரிஞ்சுட்டா? ஒரு மனிதனுக்குள்ளே வருது தீர்க்க தரிசன ஆவி வருது. அவன் எச்சரிப்பான், புத்தி சொல்லுவான். கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவன். அதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 தீர்க்க தரிசனமும் இருக்குது. நல்லா பைபிளில் படிச்சுக்கோங்க. ஆனால் இது எளிது. இதே போல் என்னுடைய செயலும் கரெக்டாக இருக்கணும். என்ன கரெக்டாக இருக்கணும்? தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். ஆனால் என்னுடைய செயல் கரெக்டாக இருக்கணும். செயல் சரியா இல்லைன்னா நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும், பைபிள் வாசித்தாலும், விசுவாசம் வச்சாலும் நான் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு என்ன விளக்கம் இருக்கா? நிறைய வசனம் இருக்குது. நான் ரொம்பலாம் காமிக்க போகிறதில்ல. நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தானதரம் பண்ணவும் என்னதுங்க? மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல். அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் இருக்கு. அப்படிதானா? ஸ்தோத்திரம் செலுத்துகள்னு இருக்கு. ஆனால் அடுத்த வசனம் என்ன கொண்டு வர்றாருன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிப்பது மட்டும் பலி கிடையாது, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது மட்டும் பலி கிடையாது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள் என்று சொல்லுவது மட்டும் பலி கிடையாது. இது ஒரு ட்ராக். அடுத்த ட்ராக் என்ன? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். எப்படி துதிக்க மறக்கப்படாதோ அதுக்கு அதே போல் எதுக்கு மறக்கக்கூடாது? நமக்கு நன்மை செய்யும் காலம் வரும்போது மறக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நன்மை செய்யவும் தான தர்மம். என்ன? யார் தான தர்மம் பண்ணா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, கொர்நேலியு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? தான தர்மம் பண்ணான். என்ன பண்ணா? ஒழுங்காக ஜெபம் பண்ணா. இன்னொன்று என்ன பண்ணா? குடும்பத்தோட தான தர்மம் பண்ணினான். அதனால் அவன் வீட்டுக்கு யார் வந்தா? பேதுரு கடவுளால் அழைக்கப்பட்டு சொல்லப்பட்டு வந்தான். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தினதுக்கு காரணம் என்னென்னா, அவன் இந்த 2 காரியத்தை ஒழுங்காக செய்தான். இந்த 2 காரியத்தையும் ஒழுங்காக செய்தான். இன்றைக்கி நாம் ஒன்றை செய்வோம், ஒன்றை செய்ய மாட்டோம். வாசிங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தமாயிருந்து என்னதுங்க? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 2 ட்ராக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போதும் ஜெபம் பண்ணுறான். அதே நேரத்தில் இன்னொரு ட்ராக் என்னது? ஒழுங்காக தான தர்மம் பண்ணுறான். வேதத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், பைபிள் அழகாக எழுதி வச்சிருக்கு, ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. இப்போ இதை நம்ம செய்யணும். இதை செய்யட்டால் என்ன ஆகும்? யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் என்னது? நீங்கள் பாவமே பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. நம்ம கோயில் வாசலில் உட்காந்துட்டு ஒரு ஐயா 10 பேர் பிச்சை கேட்பாங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் பேச மாட்டார். ஆனால் இவனுக்கு ஒரு 10 ரூபாயா கொடு, ஒரு 25 ரூபாய் கொடு. அவன் சொல்லுவான், நான் சாப்பிடாட்டா செத்து போயிடுவேன் ஐயா, எனக்கு என்ன இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, உண்மையாகவே எனக்கு பசிக்குன்னு சொல்கிறான். இப்போ உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோட பேசுவார். இவனுக்கு ஏதாவது என்ன செய், கொடு.
பாயா கோயிலில் இவ்வளோ பெரிய வேலை நடக்கு, ஆலயம், இது ஆலயத்தினுடைய காரியம். புரிஞ்சுதா? இந்த ஆலயங்கிறது கடவுளுடைய இடம். அதை முதல்ல படிச்சுக்கோங்க. இந்த ஆலயம் எதுக்கு தான் இருக்குது தெரியுமா? நன்மை செய்ய தான் இருக்குது. ஆண்டவர் ஏன் ஆலயத்தில் நிறையா இந்த உலகத்தில் மக்களை பட்டு தொட்டு விடுதலையாக்கினார் தெரியுமா? நன்மை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஒன்று பேர் என்னது? ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஆராதனை நடக்கு, ஒரு என்ன நடக்கு, ஒரு கூட்டம் நடக்கு, அல்லது ஒரு காரியங்கள் நடக்கு. ஐயா கொஞ்சம் செலவழிக்கணும்னு நினைக்கிறோம், ஏதாவது கொடுங்க. அப்போலாம் தர முடியாது. போயா, இன்னைக்கு 3 விதமாக மக்கள் பாதிக்கப்படுறதை நான் பார்க்கேன். ஒன்று, எனக்கு ஐயரை பிடிக்கல, இல்லைன்னா சபையாரை பிடிக்கல, அல்லைன்னா இங்கே உள்ள மக்களை பிடிக்கல, நான் காணிக்க தர மாட்டேன். நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் நிறையா அனுபவப்பட்டனால சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்களா, எனக்கு இதில் என்ன இல்லை, பிடித்தமே இல்லை, அப்படிலாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். எனக்கு உங்களை பிடிக்காத, அதனால் காணிக்க தர மாட்டேன். இன்னொன்று, எனக்கு நீங்கள் செய்கிறதே பிடிக்கல, நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன். எனக்கெல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் தப்பு நடக்கிற இடத்துல என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்கிறத விட மிஸ் பண்ணுற நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிஞ்சுட்டா? இதை பார்க்குறோம். 2வது காரியம் இது. 3வது காரியம், ஏன் நம்ம ஆலயத்துக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கும் தெரியுமா? கொடுத்து என்ன செய்ய, கொடுக்காம என்ன செய்ய, அதெல்லாம் விட்டுரு. நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா பைபிள் வாசிக்க, ஆண்டவரோடு இருக்கும், அது போதும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடும். நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆண்டவரோட இணைஞ்சி வாழணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஆண்டவர் இதை அன்னைக்கே கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா நான் நியாயம் தீர்க்க வரும்போது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கா, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணா, சுவிசேஷ ஊழியம் பண்ணா, டிராக்ட் கொடுத்தான்லாம் பார்க்க மாட்டேன். அது உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட உடனே நீ எங்கே வந்துடுவ? என் சன்னிதானத்துக்கு வந்துடுவ. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. அதுக்கு முன்னாலே யார் நரகத்துக்கு போயிடுவா தெரியுமா? ரட்சிக்கப்படாத அவ்வளோ எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். நீங்கள் பைபிளை நல்லா படிக்கணும். புரிஞ்சுட்டா? ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாத கூட்டம் திரும்ப இயேசு கிறிஸ்துவிட்ட சண்டை போடும். அதான் மத்தேயு 25 அதிகாரம். ரகசிய வருகையில் ஒரு கூட்டம் மேலே போயிடும். அது யாரு? டபுள் ட்ராக்கில் கரெக்டாக இருந்தது. புரிஞ்சுட்டா? ஒழுங்காக ஜெபமும் பண்ணுவாங்க, தோத்திரமும் பண்ணுவாங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க, தான தர்மமும் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணவங்க எங்கே போயிடுவாங்க? ரகசிய வருகையில் போயிடுவாங்க. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? நிறைய பேர் யோசிக்கிங்க, பைபிளை ஒழுங்காக நம்ம உட்காந்து படிக்கிறதில்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம். நீங்கள் எடுங்க, எல்லோரும் திருப்பிக்கோங்க. நீங்கள் ட்ராக்கில் கரெக்டாக இருங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. வாசிங்க பார்ப்போம். 12ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க பார்ப்போம். நல்ல பைபிளை படிங்க. தான தர்மத்தை எங்கே ஆரம்பிக்க சொல்கிறாருன்னு பாருங்க. நீ பகல் விருந்தாவது ராவு விருந்தாவது பண்ணினியானால் சிநேகிதரையாகிலும் சகோதரரையாகிலும் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். என்னது? நீ அவங்க கல்யாண வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டியா? 5 வருஷம் கழிச்சு நீ இந்த கல்யாண வீட்டில் பிரியாணி, பதிலுக்கு பதில் முடிச்சு போச்சு. அடுத்தாப்புல யாரு? வேதத்தை நல்லா படிக்கணுங்க. ஏழைகளையும் ஊனரையும், யாரு? சப்பானிகளையும். என்னது? பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். பாக்கியவான்னா என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். புரிஞ்சுட்டா? அப்போ அது என்ன ஆசீர்வாதம்? அதை தொடர்ந்து வாசிங்க, இருக்கு பாருங்க. என்ன உயிர் தழுதல்? நீதிமான் உயிர் தழுதுனா எதுன்னு தெரியுமா? ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது எல்லாரும் நினைச்சிருவாங்க, எழுப்பிடுவாங்க. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. இதான் முதலாம் உயிர் தழுதல். முதலாம் உயிர் தழுதல் நடந்த பிறகு உலகம் 1000 வருஷம் என்ன செய்யும்? இந்த உலகம் பரிசுத்தவான்கள் ஆடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் மிஷினரியாக போகிறான், படித்து டாக்டரான போய் வெறும் 15,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கான். அவனுக்கு எந்த உபயமும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க.
இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக இழந்தான். நீங்கள் படிச்சுட்டு போய் காலேஜில் வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருப்பிய. 1 லட்ச ரூபா சம்பளம் வந்து கிறிஸ்துமஸ்க்கு 25,000 ரூபாய்க்கு சேலை கொடுத்துட்டு வந்திருப்பிய. உங்களுக்கு 1000 வருஷம் ஆட்சியில் இடம் உண்டா தெரியுமா? இடம் உண்டா? 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினதுக்கு அளவு நீ எதை கொடுத்துருக்கணும்? ஏழைகளுக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கலையா? அங்க வைப்பாரு, ஏய் நீ சரியில்லை போன்றாரு. நீ ரட்சிக்கப்பட்டா ஆவிலெல்லாம் நிறைஞ்ச எனக்கு எல்லாம் தெரியும், அல்லேலூயாலாம் சொன்னான், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் காணிக்கை எனக்கு தரவே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா நீ காணிக்கை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மிஷினரியுடைய சங்கத்தில் நான் நிறைய பொறுப்பாளனாக இருந்திருக்கேன். சபைகளில் பார்த்துருக்கேன். என்ன நல்லா 4000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷனில் தோற்று போவான், 4000 ரூபா நிப்பாட்டிடுவான். இவன் யாருக்கு கொடுத்தான்? இவன் யாருக்கு கொடுத்தான்? நல்லா யோசிங்க. இவன் கொடுத்தது யாருக்கு? ஏசு கிறிஸ்துக்கு. மிஷினரிக்கா? இவன் கொடுத்தது யாருக்கு? ஏசு கிறிஸ்துக்கு. இவன் தோற்று போனது இவங்க எலெக்ஷனில் கொழுத்து போய் நின்னது. நீ தோத்து போன உடனே காணிக்கை கொடுக்க மாட்டேன்னா உனக்கு இருக்க ஆப்பு எங்க தெரியுங்களா? நீதிமானின் உயிர்த்தெழுதல், முதலாம் வருகையின் உயிர்த்தெழுதல் சிக்கல்ல வந்துடும். வேதம் தெரியாம நம்ம பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுட்டா? இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் முடிஞ்சு 1000 வருஷம் ஆளுக்கு முடிஞ்சிடும். 1000 வருஷம் அலசாட்டு முடிஞ்சவர் தான் யார் திரும்ப வருவார்? இயேசு கிறிஸ்து வருவார். புரிஞ்சுட்டா? இந்த 1000 வருஷம் அரசாட்சி வர்றதுக்கு முன்னால்தான் ஒருவேளை இந்த அந்தி கிறிஸ்து வருவான்னு ஏதாவது சொல்றாங்க. புரிஞ்சுட்டா? இப்போ நாம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன? இப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். ரகசிய வருகையில் வந்துட்டு எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுவார். இந்த ரகசிய வருகையில் போகணும்னா என் டபுள் ட்ராக் கரெக்டாக இருக்கணும். இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவங்களுக்கு தான் 2வது ஜட்ஜ்மெண்ட். எங்க யாருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 25ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. என்ன இதுல என்ன இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்களா? இப்ப யாரு அங்க நரகத்துக்கு ஒரு கூட்டம் போயிட்டு, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிட்டு, இப்போ ஒரு கூட்டம் ஆண்டவர்கிட்ட நிக்கி. யாரு? இதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்றார். ஏன்னா அதை பின்னால பார்ப்போம். இப்போ நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பசியா வாசிங்க யாராவது 34ஆம் வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன? இது என்ன வருக? ஓப்பன் வருக, காமன். ரகசிய வருகை முடிஞ்சு போச்சு. நீ ரகசிய வருகையில் போடும்னா உன் ஜெபம் எப்படி கரெக்டா இருக்கோ அதே போல உன் ஈக குணம் கரெக்டா இருக்கணும். அதுக்கு விளக்கம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். வேற வழி கிடையாது. ஏன் லூக்கா 16ஆம் அதிகாரம் எழுதினாருங்கிறத நான் ரொம்ப படித்தவர் தான் இன்னைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே வந்தேன். நான் வேற தான் பேசணும்னு எடுத்திருந்தேன் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து. ஆனால் அந்த ரெண்டையும் திரும்ப படித்து பார்த்தேன் சாயங்காலம் வந்து. ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கு. அதனால தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் இது ஓமை கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் காலங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ராக் நல்லா இருக்கு. நல்ல கோயிலுக்கு வரேன், பாடுறேன், துதிக்கேன், என்ன பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கேன், அல்லையில சொல்கிறேன், ஆவியில் போடுறேன், வக்கினீங்க, துதிங்க, என்ன 10 ரூபா கொடுக்க மாட்டேன். உனக்கு பரலோகத்தில் நிச்சயமா இடம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அங்க ஆண்டவர்னு சொல்லல, அப்பொழுது ராஜா, அப்பொழுது சத்தம் போட்டு சொல்லணும். ரகசிய வருகையில் ராஜாவா வந்தாரா? எடுத்து சேர்த்து கொள்ளப்படுகிறவரா வந்தாரா? ரகசிய வருகையில் ராஜாவா வந்தாரா? சேர்த்து கொள்ளுகிறவரா வந்தாரா? சத்தம் போட்டு சொல்லணும். சேர்த்து கொள்ளுகிறாய் வந்தார். கேரக்டரை மாத்துறாரு. ரகசிய வருகையில் நியாய தீர்ப்புக்கு முன்னால என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட். இயேசு முன்னால கை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய கணக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்ன என்னுடைய கணக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என் பேர் எங்க இருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தை பார்த்துட்டு எப்பா இத்தனை பேரையும் ஒரே நாளில் தூக்கிருன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மொத்தமாக மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து இயேசுவோட போய் 1000 வருடம் அரசாட்சி பண்ணுவோம். அவங்களுக்கு அவங்க செகண்ட் கம்மியில் வருவாங்களே தவிர, ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்பட மாட்டார்கள். இந்த ஒரு பயம் இன்னைக்கு சபையில் இல்லை. ஒருத்தருக்கு இல்லை, பிரசங்கமாருக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம், ஏசுன்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிடுவோம். எல்லாம் நடக்காதியா?
என்ன அழகா வேதம் எழுதி வச்சிருக்கார். இப்போ நீ வா, ராஜாவா இருக்கிறார், கிங்கா வந்துட்டார். ரெண்டாவது வருகை கிங், புரிஞ்சுட்டா? கிங் அப்படின்னு வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்றாரு? வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க. அதுக்கு அவர் கீழே கொடுக்கிற விளக்கம் உங்களுக்கு தெரியாம இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை நான்ங்கிற வார்த்தையும் எனக்குங்கிற வார்த்தையும் வந்துட்டே இருக்கும். அப்பதான் கேட்காங்க, ஆண்டவரே நீர் எப்போ பசியா இருந்தீர்? என்ன எப்போ பசியா இருந்தீர்? அது யார் கேட்டா? 44 வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, புரியுதா? இப்போ நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள், அப்பொழுது மிகவும் சிறியவர்களாகிய. என்ன அழகா எழுதுறார் பாருங்க. இவனுக்கு எதை செய்யாமல் இருந்தாயோ அதை எனக்கு செய்யாதாய் இருந்தாய், புரியுதா? சொல்லிட்டு 46 வசனத்தை படிங்க. ஆலோ, இப்ப கொடுக்காத அத்தனை பேர் எங்க தான் போவாங்க? நீ கோயிலுக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ கோயிலுக்கு காணிக்க கொடுக்க வேண்டாம். உன் குடும்பத்தில் பிறந்த ஏழைக்காவது என்ன செய், கொடு. ஊர்ல கிடக்கிற ஏழைக்காவது கொடு, புரியுதா? இயேசு கிறிஸ்து வரும்போது நான் கோயிலுக்கு கொடுக்கலன்னா அவர் கண்டுக்கிட மாட்டாரு. நான் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்டா. இப்ப இதுக்கு யாக்கோப்பு என்ன விளக்கம் எழுதுறான்? இது யாக்கோப்பு ரொம்ப அழகா எழுதுறான். யாக்கோப்பு நிருபம் திருப்புங்க பாப்போம். யாக்கோப்பு நிருபம் என்ன எழுதுறான் பாருங்க, வாசிக்க பாப்போம். 2ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து வாசிக்க. யாக்கோப்பு 2:14. என் சகோதரரே, ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் என்னது கிரியை இல்லாதவனாய் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? என்னது? நான் இயேசுவை விசுவாசிக்கியா? நான் விசுவாசி, நான் ஜெபம் பண்ணுவேன், விடிய விடிய அல்லேலூயா தோத்திரம்பேன். நீ சபையில் விசுவாசியா இருக்கிறது வேஸ்ட். என்ன அழகா எழுதுறான் பாருங்க. சகோதரன் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது கூட பிறந்தவன் மட்டும் இல்லை, சர்ச்சில் இருக்கிற என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்தான் எழுதியிருக்கான். வஸ்திரம் இல்லாத இருக்கும்போது, ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போதும் என்னது? இப்போ மதுரையில் அல்லது திருநெல்வேலி எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி அரிச்சிட்டு போயிட்டு, தண்ணி சத்தம் போட்டு சொல்லுங்க, அரிச்சிட்டு போயிட்டு இப்போ நம்ம உட்காந்து என்ன செய்வோம்? சோதராண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்காக, சத்தம் வராத, எங்களை பாதுகாத்ததுக்காக எங்களை பாதுகாத்ததுக்காக தோத்திரமா? உன்னை எதுக்கு பாதுகாத்தாரு தெரியுமா? அவனுக்கு போய் உதவி செய்யுங்க இருக்குதான். வழங்குதா? குஷ்டரோக ஆஸ்பத்திரி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? தெருவழியா சுவிசேஷம் சொல்றாங்க. குஷ்டரோகிய ஆடு மேய்க்கிற இடத்துல பார்க்காங்க, அழுது ஜெபம் பண்றாங்க. இப்படி ஒரு கூட்டமே இருக்குடா, இந்த கூட்டத்தை நம்மளால நினைச்ச முடியாது, சுகப்படுத்த முடியாது. இதுக்குன்னு ஒரு டீச்சிங்கை படிச்சுட்டு வந்து குஷ்டரோக ஆஸ்பத்திரி பேக்குளங்கிற ஊர்ல திறக்காரு. அது ஒரு காடு. அது காடுனா நீங்க நுழைய முடியாது அந்த காலத்தில். இப்போ இருக்கிற பேய் குளத்தையும் சாத்தாங்குளத்துலேருந்து திருநெல்வேலி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நீ நுழையவே முடியாது. அவ்வளோ பெரிய பெரிய முள் உள்ள காடுகள். அது ஊருக்கு வெளியே கொண்டு வச்சாங்க. ஒண்ணுமே இல்லை. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
கர்த்தர் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார், அவனை அவர் பார்த்துக்கிடுவார். கூப்பிடுக்கிற காக்கை குஞ்சுக்கும் நீ கொடுக்கட்டா அவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கான். என்ன அநேக ஏழைகளுக்கு கொடுத்து, குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறவங்க, கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கறவங்க இந்துக்கள் தான் அதிகம். கிறிஸ்தவ ரொம்ப குறை சொல்லிட்டேன். நம்மளாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னையா செய்ய போகிறோம்? இப்போ என்ன நடக்கு? நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம், அன்பின் ஆண்டவரே, இந்த ஐயாவுடைய பசியை ஐயர்வாள் நல்ல ஜெபம் பண்ணாரியா. எதுக்கா? மதுரையில் திருநெல்வேலியில் பாடுபட்டவங்களுக்கா ரொம்ப ஜெபம் பண்ணார். நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கம் நிறைய தண்ணி சேதம். நான் முதல்ல கிராமத்தில் ஊழிஞ்ச சபைகள் மூழ்கி இருந்ததை நான் பார்க்குறேன். ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன் போன டிசம்பரில். அப்போ அண்ணன் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு எனக்கு கொடுக்காங்க. அன்னைக்கு தான், ஐயா 1 மாத சம்பளத்தை உங்களுக்கு தந்துடுவோம். அதுக்கு முந்தின வருஷம் தந்தாங்க. கையில் கொடுத்தோன்னே என் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை போய் அந்த ஊருக்காரனு கொடு அப்படின்னார். நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. திருப்பி என் மகனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணடே, இப்படி அந்த ஊரில் நான் போனோம், நீ கொஞ்சம் ரெடியாயிரு, தினாந்தேதி எனக்கு நான் இத்தனை சேலை எடுத்துகிட்டு வருவேன், நீ மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு போகணும், அங்குள்ள மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஊழியக்காரனை தொடர்பு கொண்டேன். டேய் இப்படி எனக்கு உணர்வுடா, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாடா. இருபது வருஷத்துக்கு முன்னால் ஊழியம் செய்த கிராமம் அது. அங்கே போய் பார்த்தேன், தாவரம்பரணி 6 வீட்டுக்குள்ளே ஓடி இருந்துச்சு. தாவரம்பரணி 6 எங்கே ஓடி இருந்துச்சு? வீட்டுக்குள்ளே ஓடி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த நிலமை தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் இப்போ பார்த்துட்டு தான் வரேன். சிறுவண்டத்துக்கு கிழக்கு அவ்வளோத்தையும் டேஞ்சர் லிஸ்ட்டில் கொடுத்துட்டான். 85,000 அடி திறக்கோன்ட்டான். என் மகனுக்கு ஃபோன் போட்டு கண் கலங்கினா, டேய் என்னடா நடக்கு அப்படின்னு. மத்தியானத்து பிறகு மழை இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். பாவத்தின் விளைவு. தப்ப முடியாத இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார். எலியா நம்ம போல பாடு உள்ள மனுஷன் ஜெபம் பண்ணா, என்ன நின்றுச்சு? மழை நின்றுச்சு. இன்னைக்கு என்ன செய்ய முடியல? வாசிங்க லூக்கா 21ஆம் அதிகாரம் 25, 26, 27 3 படி. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்னது என்னது தத்தளிப்பு வர ஆரம்பிச்சுட்டு, தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். புயல் 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 சொல்லிட்டே இருப்பான். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளும் பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஸ்டாலின் ஐயா என்னதான் பண்ணுவாரு? குறை சொல்லிடலாம். நான் உதயநிதி ராத்திரி 11:30 மணி இருக்கும், தூக்கம் வரல, அப்படியே இதெல்லாமோ பார்த்துட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் திரும்ப ஒரு 1:30 மணி இருக்கும், வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருக்கேன். உதயநிதி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வாய்க்கால ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லடா. அவன் மனைவி என்ன சொல்லியிருப்பா? சொல்கிறோம், ஒரு அரசியல்வாதியை ஈஸியாக குறை சொல்லிடுறோம். ராத்திரி 1:30 மணிக்கு அப்போ 3ஆவது நேரம் போனானா, அடுத்த நாள் தான் பார்த்தேன் அதை, 3ஆவது நேரம் போகிறானா. 6 மாதமாக அந்த அதிகாரிகிட்ட சொன்னானா, அவன் ஆக்ஷனை எடுக்கலை.
ஒரு நிருபர் சொன்னதுக்காக ராத்திரி 1:30 மணிக்கு போறான். அவன் இருதயம் என்ன செய்யும்? அவன் ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பா? போக வேண்டாம், படுத்து தூங்குன்னு சொல்லியிருப்பா. அவரோட தகப்பனாருக்கு தெரியாம போறான். நான் அரசியல் பேசல, ரியல். யோசிங்க. மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அடுத்த வசனம், அப்பொழுது, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் நான் இதுக்கு ரொம்ப விளக்கம் சொல்ல விரும்பல. சொல்லுங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். முதலாவது, இந்த நாட்டில் ஆர் ஸ்டான்லி அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் தான் அந்த 2வது ட்ராக் அதிகமாக பிரசங்கம் பண்ணார். பசித்தோருக்கு உணவு, அது திருச்சபை எட்டி பார்க்க வேண்டும். வெறும் சுவிசேஷம் சொல்லாத, மக்களை ஏமாத்துற. அரசாங்கம் எல்லா பெத்தேல் ஹோமையும் இழுத்து மூடிட்டு, கேஎன்ஐஜி மூடிட்டு, ஒரு டயசிஸ் ஆகுது திரும்ப அதை எடுத்து நடத்தலைங்க. திருமண்டலம் விளங்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த திருமண்டலங்கள் நாசமா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஃபாரின்ல இருந்து பணம் கொடுத்தான், கேஎன்ஐஜ் அப்படின்னு கொடுத்தான், புரிஞ்சுட்டா? பெத்தேல இருந்து கொண்டு வந்து ஹோமம் வச்சாங்க, ஹோமம் வச்சு படிக்க வச்சாங்க. எக்கச்சக்கமான வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி படிக்க வச்சாங்க. பீசா மன்னன் ஒருத்தன் அன்னையெல்லாம் நிறைய இடத்துல ஆளை வச்சு படிக்க வச்சாரு. ஃபாரின் பணியை நிப்பாட்டினா எல்லாரும் எதுக்கு பூட்டு போட்டான்? ஹோம பூட்டு போட்டான். ஒரு திருச்சபை கூட அதை எடுத்து நடத்துவேன்னு சொல்லலை. எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஒரு கமிட்டிக்கு லட்சக்கணக்கில் சோறுதுங்க. வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும். வேற என்ன அசைக்கப்படும்? நான் சொல்லிடுறேன், சும்மா தைரியமா சொல்லி முடிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். வாசிக்கீங்களா? லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? சீலோவாமிலே கோபுரம் விழுந்து எத்தனை பேர ஆண்டவர் சொல்றார் இந்த வார்த்தை. நீ மனம் திரும்ப மாட்டாயா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீ கொடுக்க மாட்ட. ஆனா ஆராதிப்ப, ஆவிம்பா, வல்லமம்பா. சீலோவாவிலே கோபுரம் இடிந்து 18 பேரை கொன்று போட்டது. என்ன பயங்கர வேதனையோடு அவர் சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையை. நீ சீலோவாமில் இருக்கிறத விட எருசலேமில் அந்த சீலோவாமில் மட்டும் குற்றவாளி, எருசலேமில் நல்லவன் நினைக்கோ? இல்லை. அடுத்த வசனம், அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னது? அப்ப ஏன் இந்த சம்பவம் நடக்கு? மனம் திரும்புதல் இல்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்ல. பிரசங்கியாராகிய நானாலதான். இப்ப லூக்கா 16 அதிகாரத்துக்கு வாங்க, நான் முடிச்சிடுறேன். இப்ப லூக்கா 16 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அங்க என்ன வருது? லாசரு ஒரு பணக்காரன், அப்படித்தானே? சத்தப்போட சொல்லுங்க. ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். அவன் யாரு? ரத்தாம்பரமும். அங்கதான் வில்லங்கமே. இந்த அனுதினங்கிற வார்த்தை தான் வில்லங்க. அப்ப டெய்லி நம்ம ஆள் என்ன பண்ணிருக்கான்? கோட் ஷர்ட் போட்டு ஜம்முன்னு வாழ்ந்திருக்கான். அவ்வளவு பணம் இருந்திருக்கான். இது நடந்த சம்பவம் மோசே காலத்துல. யாரும் கதை நினைச்சிடாதீங்க, இதை ஓம கிடையாது. இப்போ அவன் வீட்டு வாசப்படியில ஒருத்தன் படுத்திருக்கான். யாரு? லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு
தரித்திரன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன், அவன் ஏன் இவன் வீட்டு வாசப்படியில் வந்து படுத்தான்? அவன் ஏன் இவன் வீட்டு வாசப்படியில் வந்து படுத்தான்? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்காரு, இவனுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன், அப்போ இவன் இந்த லாசருக்கு ஏதாவது கொடுப்பானான்னு பார்க்குறாரு. அப்போ உன்கிட்ட நிறைய பணம் இருந்தால் என்ன அர்த்தம்? உன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நிறைய தந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? காதலையும் கழுத்துலையும் குத்தாத இடத்துலாம் குத்தி, மோவலுக்கும் குத்தி மருமவனுக்கும் குத்தி போடுறதுக்கு இல்லை. 200 பவுனு. அது சொன்னா உங்களுக்கு கோவம். நான் சொல்றதுக்கு அவ்வளோ கோவம். நகை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. என்ன நகை எங்கேருந்து வந்துச்சு, யார் போட்டான்னு உங்களுக்கு தெரியாது, சரித்திரம் படிக்க மாட்டேங்கிங்க. என்ன எதுக்காக ஐஸ்வர்யம் வந்துச்சு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஏங்க 1 தீமோத்தேயு 6, 17, 18, 19. எனக்குள்ள இயேசு எனக்கு நிறைய தந்திருக்காரு. நான் செயினை கழுத்துல போட்டு தான் ஆடிட்டு போவேன். கோயிலுக்கு போனா 25 பவுனை போட்டுட்டு, பத்தியா நான் யார் தெரியுமா? உனக்கு தான் எழுதி வச்சிருக்கியா பைபிள்ல? இருமாப்பான நீ போட்டிருக்கிற கழுத்துல கிடக்கிற செயின் எப்படிப்பட்டது? நிலையற்ற ஐஸ்வர்யம். என்னது? உங்களுக்கு பணம் எதுக்கு தந்திருக்கு? நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். என்னது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு காட்டு. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அதை பை. உன் கணக்கு எங்க தொடங்கி இருக்கணும்? பரலோகத்தில். நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும். உன் வீட்டு வாசப்படியில் கொண்டு ஒருத்தனை ஏன் போட்டிருக்காரு? இவன் ஒழுங்கா இருப்பானா? இப்ப இவனுக்கு அவனுக்கு உள்ள வெண்ணையை பாருங்க. நான் இப்ப சொல்லி முடிக்க. இப்ப இவன் பசியில கிடக்கான். எதுல படுத்தான்னு எனக்கு தெரியாது. மழை வந்திருக்குமா, பனி அடிச்சிருக்குமா, காத்தடிச்சிருக்குமா, தூசி பட்டிருக்குமா? இதுலயும் வேற நாய். அவன் உடம்புல இருக்கிறது என்னது? புண்ணு. இப்ப இவன் மீதியை கொண்டு என்ன செய்யறான்? நாய்க்கு போடுறான். யாருக்கு போடல? ஹலோ, இங்க யாருக்கு போடுறான்? நாய்க்கு போடுறான். யாருக்கு போடல? சத்தம் போட்டு சொல்லுங்க. இன்னைக்கு மதுரையில் மட்டும் நாய் வளர்க்கிறவன் செலவழிக்கிற செலவு எவ்வளவு தெரியுமா? பிரெஞ்சு புரட்சி எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரெஞ்சு புரட்சி எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரெஞ்சில் புரட்சி நடக்கும்போது ஒரு பாஸ்டர் தான் வீட்டில் வளர்த்த 4 நாய்க்கு இறைச்சி அள்ளி மாட்டு இறைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த நாட்டில் சாப்பிட்றதுக்கு சபையில் உட்கார்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கை சாப்பாடு கிடைக்காம இருந்தாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் தான் வீட்டில் என்ன போட்டுக்கிட்டு இருக்கா? நாய்க்கு. இது கதை இல்லை, வேணா சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாரு. பாஸ்டர் எப்படி இருந்தான்னு காட்டுறேன். நாய்க்கு இறைச்சி போட்டான். அதுல ஆரம்பிச்ச கலவரம் தான் என்ன கலவரம்? பிரெஞ்சு புரட்சி. நாய்க்கு சோறு போடுற, ஒரு நாய்க்கு ஊசி போட்டு போற மாசந்தோறும். அதுவும் ஏசி கார்ல படுத்து கிடக்கு, ஏசி ரூம்லையும் படுத்து கிடக்கு. ஆனா உனக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் கையை நீட்டினா ஏசி அந்த டோரை திறந்து கூட உன்னால என்ன செய்ய முடியல, காசு போட முடியல. ரொம்ப வேதனையோட சொல்றேங்க.
இனி காலம் இதை விட கொடுமையாய் மாறும், கொடுமையாய் மாறும். ஒரே மழையில அள்ளிட்டு பேரும் ஏழைகளுக்கு கொடுக்காமல் துணிஞ்ச யார் தப்பேலாது, நானும் தப்பேலாது. நான் அந்த வசனத்தை சொன்ன பயமா இருக்கும். ஏழைகளும் எளியவர்களும் கூப்பிடுகிறதுனால ஒரு வசனம் இருக்கு, நான் வானத்தை அடைப்பேன் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் படிங்க. கிறிஸ்துமஸ் காலத்துக்கு வந்திருக்கீங்க. கிறிஸ்து கடைசி வரைக்கும் ஏழையாதான் வாழ்ந்தாருங்க. கொஞ்சம் யோசிக்கீங்களா? இப்போ லாசரு எதோட சண்டை போடுறான்? நாயோட. யாருக்கு இறக்கம் இல்லை? ஐஸ்வர்யவானுக்கு. அவன் பேர் நல்ல வழிக்கு எழுதாம போயிட்டாங்க, அவனுக்கு இறக்கமே இல்லை. இப்போ அவர் செத்துட்டார். யாரு? ஐஸ்வர்யவான் செத்துட்டார். பக்காவா அடக்கம் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி, நான் ரொம்ப தியானம் பண்ற ஆளுனால வினையா கேட்குறேன். அவன் செத்து போன அன்னைக்கு இந்த லாசர் எங்க இருந்திருப்பான்? யார் முதல்ல செத்தா ரெண்டாவது செத்தான்லாம் என்கிட்ட கேட்காங்க, நான் விளக்கம் கரெக்டாக தான் கேட்குறேன். இந்த ஐஸ்வர்யவான் செத்த அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? பிஷப்பையா வந்திருப்பாரு, மாடரேட்டர் வந்திருப்பாரு, எல்லாரும் வந்திருப்பாங்க. கைதட்டி நினைச்சிருப்பாங்க, அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே வல்லமை. அடக்கம் பண்றதுக்கு அவ்வளவு அழகான சந்தன பெட்டி. என்ன மாதிரி ஆள் பாட்டு பாடிட்டு போவோம், எருசலேமேன் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தியா செய். நியாய தீர்ப்புன்னு ஒன்று நான் வச்சிருக்கேன் பாரு. இப்ப தூக்கி அவர் அடக்கம் பண்ணியாச்சு. யாரு செத்து போறா? லாசர். இவனை யார் அடக்கம் பண்ணியிருப்பா? ஹலோ, இவனை யார் அடக்கம் பண்ணியிருப்பா? இவனை யார் அடக்கம் பண்ணிருப்பா? துப்புரவு தொழிலாளி. சூப்பர். யார் தான் அடக்கம் பண்ணியிருப்பா? துணி கூட சுத்தி இருப்பானா? அதுவும் உடனே எடுத்திருந்தா பாடி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா நாய் கொஞ்சம் திணிச்சிருக்கும், தின்றுருக்கும். உயிரோடு இருக்கும்போதே நாய் சண்டை போட்டுச்சு, இப்பமா செத்தமுறை வந்துருக்கும். இப்போ அவனும் இவனும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. 2 பேருடைய கண்ணும் திறக்கப்படுகிறது. ஐஸ்வர்யவான் பார்க்குறான், கண்ணை நல்லா தொடச்சு பார்க்குறான். பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ நம்ம வீட்டு வாசப்படியில் கிடந்தவன் அழகான இடத்துல இருக்கான். இவன் இப்போ ஜெபம் பண்ணுறான். இந்த செவம் எங்க வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? பாதாளத்திலிருந்து ஜெபம் பண்ணுறான் பாருங்க. எங்க இருந்து ஜெபம் பண்ணுதான்? அப்போ போய் என்ன ஜெபம் பண்ணுதான் தெரியுமா? ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு இந்த பைபிளில் ஜெபம் பண்ணலை. நீங்க பைபிளை படிச்செல்லாம் கோபமா வரும், புரியுதா? அவன் பாவத்தை மன்னித்து கொண்டு ஜெபம் பண்ணவே இல்லை. என்ன 24 வசனத்தை படிங்க. அவன் இப்பவே யார எப்படிதான் பார்க்கான்? இந்த பயலா, இந்த பயலா. இவனால அங்க பேச முடியாது, அதனால ஆபிரகாம கூப்பிடுறான். இங்க வாரம் அவன் என் வீட்டு வாசப்பள்ள கிடந்த போய் உள்ளதானே, அவனை கொஞ்சம் என்ன செய்யும்? கையில தண்ணியை நுழைச்சு ஏன் வாயில கொண்டு வைக்க சொல்லும். எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு. உன் கொழுப்பு பூமியில தான் இருந்துச்சு, அங்கே அடங்கல. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் நடக்காதுப்பா. 2 பேருக்கு இடவழியில் என்ன இருக்கு? பிளவு இருக்கு. இப்ப யாருக்கா ஜெபம் பண்றான்? இப்ப யாருக்கா ஜெபம் பண்றான்? வாசிங்க பாப்பா 27. இப்பதான் யார் மேல அன்பு வருது? இந்த 5 சகோதரங்கள ஒரு பய கூட லாசர் மேல இறங்கல. நான் அப்படிதான் பைபிளை படிக்கேன். அண்ணன் மட்டும் இறங்காம இல்ல. ஹலோ, ஏற்கனவே இருந்த 5 ஒரு நாள் கூட யார்கிட்ட சண்டை போடல. அண்ணன் கிட்ட அவன் நாயோட சண்டை போடுறான். அவனுக்கு கொஞ்சம் என்ன செய்,
அப்ப குடும்பமே எப்படிதான் இருந்திருக்கு? வல்கர் வல்கர் ஃபேமிலி, கொடுமையான ஃபேமிலி. ஆண்டவர் பதில் சொன்னார், சூப்பரா பதில் சொன்னார். அங்க யார் இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு செவி கொடுக்க சொல்லு. அவங்க ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கான். தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கும் சொல்லி கொடுத்தேன், அவனுக்கும் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் இப்ப இதுல வந்த பிறகு இந்த வசனத்தை எப்படி பண்ணணும் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஒருத்தன் போனாலும் மோசே சொல்ற அதே தான் சொல்ல போறான், வேற புதுசா ஒண்ணு செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அதனால ஒழுங்கா கீழே இருக்கிற மோசே சொல்றதுக்கு என்ன செய், கீழ்படினா. திரும்ப திரும்ப கையெடுத்து கும்பிடுறேன். நான் இந்த ஓமையை பேசக்கூடாதுன்னு ஒதுக்கி தூர வச்சிட்டேன். இது ஓமை கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு, அதனால இதை பேசக்கூடாதுன்னு ஒதுக்கி தூர வச்சிட்டேன். கரெக்டாக 6:15 வந்து உட்கார்ந்தேன். இதைத்தான் நீ பேசணும், நீ மாற்றக்கூடாது. இந்த இருக்கார் உபதேசியார்ட்ட கேட்டுக்கிட்டு, முதல்ல அவருக்கு பாடம் வேற கொடுத்துட்டேன். அப்புறம் அன்னைக்கு வாங்கினே பாடத்தை மாற்ற அப்படின்னு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். டபுள் ட்ராக். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் வரலன்னா ரகசிய வருகைக்கு வரமாட்டோம். வராமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு கூட்டம் இருக்கு. உமது நாமத்தினாலே ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொன்னோம், அமெரிக்காவில் ட்ரம் வருவார் என்று சொன்னோம். 20, 21 எல்லாம் வசனே இருக்கு. என்ன, நான் அந்த பிரசங்க மாதிரி ரைடு வச்சாதான் திருச்சபை திருந்தோம். என்ன, நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி என்ன செய்தோம், கேலண்டரை 10 ரூபாய்க்கு அடித்து 100 ரூபாய்க்கு விற்றோம். 1 லட்சம் கேலண்டரை விற்றுவிடுதான். 1 லட்சம் கேலண்டர் இருக்காங்க. இந்த ஆள் சொல்கிறான் ஜனவரியில் ஏசிவன்ட்ட வந்தாரான். நல்லா படிச்சுக்கோங்க. என்ன அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, சூப்பராக எழுதி வச்சுட்டு போயிட்டார்ல. தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம், நல்ல பிசாசுகளை துரத்தினோம், நவமான பாசைகளை பேசினோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்களை அறியேன், அக்கிரம என்னது அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். நியாய தீர்ப்பில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த கூட்டத்தோடு தான் போகிறீங்களா? ஐயா, டிவியை திறந்தால் என் கழுத்தில் 10 பவுன் நகை உழுதுன்னு ஒரு பிரசங்கியார் சொல்லுகிறார். நீ இப்பொழுதே வீடு வாங்கி விடுவாய் என்று சொல்லுகிறார். உனக்கு ஆண்டவர் இந்த வருஷம் வயக்காடு தருவார்னு சொல்லுகிறார். போனண்ணா, அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு வைங்க, இன்னும் கோபம் வரும் உங்களுக்கு. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோ. என்ன, தீர்க்க தரிசனம் சொல்கிறவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் தீர்க்க தரிசனம் கேட்குறவனுக்குன்னு எழுதி வச்சிருக்கு. மறந்துடாதீங்க. தயவு செய்து ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் சொல்கிறவங்களுக்கு கொடுங்க, ஏழைகளை மதிங்க, எளியவங்களை மதிங்க. திருச்சபையா ஏழைகளுக்கு உதவி செய்து தூங்கு தூங்கு பாலான்னு பாடாமல், என்ன, குளிரும் பனிரும் இல்லாமல் குளிரும் பனிர்லையும் கிடக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்காம, என்ன, இன்னைக்கு உலகத்தில் மிஷனரியாக போனவன் வெறும் 4000 ரூபாய்க்கு கண்ணீர் வடிச்சுக்கிறான். அவனுக்கு உங்கள் பங்கு அனுப்புங்க. ஆண்டவர் இந்த வருஷம் உங்கள் கிறிஸ்மஸை உங்கள் வீட்டில் அவர் பிறந்து மகிழ்ச்சி அடைய செய்வார். திருச்சபை நியாய தீர்ப்பில் தலை நிமிர்ந்து நிற்கும். பரலோகத்துக்கு செல்வோம். கண்களை மூடுவோம், தலை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒருவேளை 24 ஓமைகளை தொடர்ந்து சிந்தித்தோம். இது ஒரு ஓமை இல்லை, நடந்த சம்பவமாக இருந்தாலும் என்னோடும் எங்களோடும் பேசுகிறீர். என்னையும் என் குடும்பத்தையும் உமக்கு கொடுக்கிறேன். நான் கொடுத்து என் மனைவி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் ஐஸ்வர்யவானுடைய சகோதரரை போலவே மாறுவான்.
ஐஸ்வர்யவான் தான் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவனுக்கு இருந்த 5 சகோதரரும் அதே நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் கொர்நேலியுவோ குடும்பத்தோடு தான தர்மம் பண்ணான், குடும்பத்தோடு ஜெபம் பண்ணினான். நான் மட்டும் கொடுப்பதல்ல, எனக்கு பிறந்த பிள்ளைகளும் என் மனைவியும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்கள் சபையில் குடும்பமாக கொர்நேலியு குடும்பத்தை போல கீழ்ப்படிய வேண்டும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணுவது எளிது, சொல்லி முடித்து விட்டேன் என்ற மமதை, சொல்லிவிட்டேன் என்ற எண்ணம் வேண்டாம் ஆண்டவரே. ஐஸ்வர்யவான் குடும்பத்திலே உள்ள சகோதரரும் ரட்சிக்கப்படவில்லை. எங்கள் சபையில் உள்ள 226 குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ராத்திரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை ரட்சியும், எங்களை மனம் திரும்ப செய்யும். உமது பார்வையை எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் திருச்சபையில் உள்ள அத்தனை பேருக்கும் தாரும். ஒருவர் கூட பரலோகத்தை இழக்கக்கூடாது. எங்களுக்கு இறங்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.